Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to my channel. This is Sonia Charles. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய வீட்ல இருக்க பொருளை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான ரெசிபி கோகனட் மில்க் வெஜிடபிள் பிரியாணி. உங்க வீட்ல இருக்க கொஞ்சம் காய்கறியே போதும். நம்ம இந்த பிரஷர் குக்கர்ல செய்ய போறோம். சோ ஒரு 15 நிமிஷத்துலயே இது நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். செய்ய தேவையான பொருட்கள் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சது, 2 பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணது, 2 பெரிய தக்காளி பொடிசா நறுக்கியது, 6 பச்சை மிளகா, தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா பொடிசா நறுக்கியது. அடுத்து நீங்கள் என்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ அதை பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். தயிர் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டவ்வில் ப்ரெஷர் குக்கரை வச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் அது கூடவே எண்ணெயும் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்த பிறகு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதில் சேர்த்து தாளிச்சிருங்க. அது ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்து அதில் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்த பிறகு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் இப்போ சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு அதை சேர்த்துருங்க. பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். நான் எதுக்கு உப்பு இப்போவே சேர்க்குறேன்னா அப்போ தான் அது காய்கறிக்கு நல்லா இறங்கும். அதனால் இப்போவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு அதை 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு தக்காளி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறத அதில் சேர்த்து வதக்குங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கின பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியை நான் இப்போ சேர்க்க போகிறேன். புதினா, கொத்தமல்லியை சேர்த்துட்டு அந்த 1/4 கப் தயிரை சேர்த்துருங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் அரிசியோட அளவு சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம 3 கிளாஸ் தேங்காய் பால் தேவைப்படும். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ்ன்ற கணக்கில் 3 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் 3 கிளாஸ் தேங்காய் பால் அளந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த காய்கறியெல்லாம் வெந்து அதில் நல்ல கொதி வந்த பிறகு தேங்காய் பால் அதில் சேர்த்துருங்க. தேங்காய் பால் இதில் சேர்த்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையாக இருந்தால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதில் லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு குக்கரை மூடி நீங்கள் 2 விசிலுக்கு வேக விடுங்க. உங்களுடைய பாஸ்மதி ரைஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. அவ்வளோதான், வெந்துடுச்சு. சுலபமாக செய்யக்கூடிய தேங்காய் பால் வெஜிடபிள் பிரியாணி தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.